தேவன் சொல்றாரு நம்மளை பார்த்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி சொல்றப்போ என்ன அர்த்தம்? அர்த்தம் நான் உன் கூடவே இருப்பேன், அவ்வளோதானா? அர்த்தம் என்ன தெரியுமா? நான் கூட இருந்து உனக்கு உதவி செய்வேன். அதான் அர்த்தம். கூட இருந்து உதவி செய்வேன். இது ஏன் நான் சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, சிலர் நம்ம கூடவே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க நம்மளோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. டெட் வெயிட், வெத்து. சிலர் கூட இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கெடுப்பாங்க, அது வேற விஷயம். சிலர் கூட இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய ஒரு உதவியும் இல்லை, பாரமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் கூட இருந்தார்னா உதவி செய்வார். நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் கூட இருந்து உனக்கு உதவி செய்வேன், உனக்கு சகாயம் செய்வேன் அர்த்தம். பாருங்க, உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன்ற அர்த்தம். அப்படிதான் பைபிள்ல அது வருது. ஆதியாகமம் 28 முதல் முறையா தேவன் இந்த பதத்தை யூஸ் பண்றது போல தெரியுது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. 15ஆம் வசனத்தில் முடிவில் சொல்றாரு, யாக்கோபு கிட்ட பேசுறாரு இல்லையா? ஞாபகம் இருக்கா? யாக்கோபு வீட்டை விட்டு, அண்ணனை ஏமாத்திட்டு வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு இடத்துல படுத்து தூங்குறான். வீடு இல்லை, பணம் இல்லை, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, ஏமாத்து பேர் வழி. படுத்து தூங்குற நேரத்தில் தேவன் சொப்பனத்தில் வராரு. யாக்கோபு கிட்ட பேசுறாரு. 13ஆம் வசனத்திலே அது தொடங்குது பாருங்க, பேச தொடங்குறாரு. எல்லாம் பேசிட்டு கடைசி அவர் சொல்ற வார்த்தை என்ன? யாக்கோபிட்ட 15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. எந்த அர்த்தத்தில் சொல்றாரு? உன்னை கைவிடலைன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்யாம விட மாட்டேன். செய்யாம விட்டுட்டேன்னா கைவிட்டது போல, ஆனா செய்யாம நான் விட மாட்டேன். என்னென்ன சொன்னாரு? 13ஆம் வசனத்துல அதை ட்ராக் பண்ணலாம். நீங்க என்ன சொன்னாருன்னா, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். சொத்து இல்லாம வீடு இல்லாம சும்மா அங்க வெளியே படுத்து கொண்டிருக்கிறான் யாக்கோபு. தலகாணிக்கு பதில ஒரு கல்லை வச்சிருக்கிறான். இவன்கிட்ட போய் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சொந்தமாக்க போறேன், உனக்கும் உன் சந்ததிக்கும். அடுத்து சொல்ற 14, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். எல்லா பக்கமும் சந்ததி தான் பெருகுன்றாரு. இவனுக்கு கல்யாணமே ஆகலை. இவனெல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவான்னு அவனே நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஏமாத்து பேர்வாளையை யார் கல்யாணம் பண்ணுறது? இந்த பொய் பேசுகிறவனை யார் கல்யாணம் பண்ணுறது? யார் நம்பி பொண்ணு கொடுக்குறது இந்த மாதிரி ஆளுக்கு? ஆனால் இவன்கிட்ட போய் சொல்கிறாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் உடனே இருந்து. இதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் நான் செய்வேன், பெருசாக நம்ப முடியாத காரியங்களை சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லைன்னா இதெல்லாம் செய்யாம விட மாட்டேன்.